காசியில் வந்து பால்குடி பாபாக்களை சந்திக்கிறாரு. யோகம் பயின்று அந்த நிலையில் இருக்கிறவங்கள சித்தர்கள் வழியில் முதல்ல வேதாந்தியாக இருந்தவர் இப்போ சித்தனா பரிணாமிக்கக்கூடிய வகையில் இந்த சித்தர்களெல்லாம் சந்தித்து அவங்களோட இணைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காரு. அதாவது வேதங்களை படிச்ச அவரு ஆமாம் இப்ப சித்தாந்தம் என்று சொல்லக்கூடிய சித்தர் வழியில் வராரு. வேதம் என்பது அறிவு, அது வந்து தியானம் பண்ணு ஜபம் பண்ணு அப்படின்னு விஷயங்கள் எல்லாம் கொடுக்கும். அது யார் செய்யறது? அப்போ பயிற்சி பண்ணவங்க தான் சித்தர்கள். சித் என்றால் ஆகாயம், சித் என்றால் உள்மனம், ரெண்டு தான். அதுக்குள்ளே புறப்பட்டு போகணும். அப்போ அது உள்ளே போய் அதுக்குள்ளே நுழையணும்னு சொன்னால் ஆகாயம் பறந்து விரிந்து இருக்குது. அப்போது அது முழுதும் நிறைந்திருக்கிறது தான் அந்த ஞானம். இந்த ஞானத்தை நோக்கி பயணத்துக்கு போகிறவங்க தான் சித்தர்கள். அந்த சித்தர்களை ஒரு சந்திக்கிறாரு. அவர்களுடைய இந்த பால்குடி பாபாக்களுடைய ஒரு பயணம் போகிறார். பயணம் போகும்போது கதிர்காமத்துக்கு போகிறார். அப்போது இந்த கதிர்காமத்தில் வந்து சிலோன்ல இலங்கையில் இன்னைக்கு இலங்கையில் உள்ள கதிர்காமத்துக்கு அவர் போயிட்டு அங்கே வந்து போகநாதர் வந்து அங்கே முருகனை வந்து யந்திர வடிவத்தில் வழிபட்டுட்டு இருப்பார். இவர் வந்து அந்த யந்திரத்தை யார் செஞ்சு வச்சாங்க? போகநாதர் தான். ரைட். அது என்ன மெட்டல் செஞ்சு வச்சிருக்காங்க தெரியல, யாருமே பார்க்க முடியாது. இன்று வரையில் ஒரு செய்தி உண்டு, 12 வருடத்துக்கு ஒரு முறை அந்த மேற்கூரையை மட்டும் யாருக்கு அனுமதி இருக்கோ அவங்க மட்டும்தான் உயிரை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கணும் அப்படின்ற ஒரு வகையில் அவங்க தான் வராங்க. அந்த மேற்கூரையை அவங்க இன்றும் இலங்கையில் அது சாத்தியமான ஒன்று தான். இன்றைக்கும் அதுதான் நடக்குது. அந்த மேற்கூரையை வேய்ந்தவர் வந்து பார்த்துருவார். அவருக்கு அந்த யந்திரம் முழுதுமாக தெரியுது, எல்லாம் பார்த்துறாரு. அதுக்கு பிறகு அவர் வேலையை முழுத்து கொடுத்த ஒரு சில நாட்கள்லேயே அவர் இறந்து போயிடுவார். யார் அவரு? அந்த பரம்பரைகளுக்குள்ள வராங்க. யார் வந்தாலும் அந்த மேற்கூரையை மட்டும் கட்டி கொடுத்தாக்க அவங்க வந்து இறந்து போயிடுவாங்க. 12 வருஷத்துக்கு ஒருத்தர் இது நடந்துட்டு தான் இருக்கு, இன்று வரையில் நடக்குது. ஏன்னா அவ்வளவு வீரியமான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு யந்திரம் அது. பஞ்சலோகம் சொல்றாங்க. அப்படிதான் ஒரு 5 விதமான லோகத்தை ஒன்னா சேர்த்து பண்ணியிருக்காரு. அவரு சொந்தமா செஞ்சது வேற. அது போகர் அவரு வந்து அங்க வந்து அதை வழிபட்டு இருக்காரு. அவரு பார்த்த உடனேவே அவருக்கு தெரிஞ்சு போயது முருகன் அவதாரம் எடுத்து வந்தாச்சு அப்படின்னு அவருக்கு அதை நினைவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வானு கூப்பிட்டு உட்காந்து வச்சு. யார் வானு கூப்பிட்டா? போகநாதர் வந்து ரைட் நம்ம பாபாஜி வந்து கூப்பிடுறாரு. நம்ம பாபாஜின்றும் நாகராஜனை அழைத்து அவரை நாகராஜா இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டு அவருக்கு தியான செயல்முறைகளை சொல்லி கொடுக்குறாரு. அப்போது தியான செயல்முறைகளை சொல்லி கொடுத்து அவர் பயிற்சி பண்ண ஆரம்பித்த உடனே அப்போதான் அவருக்கு ஞானம் கிடைக்கிது. என்ன ஞானம்னா, அவர் முருகன் நான் அவதாரம் எடுத்து வந்திருக்கேன், அகத்தியரை சந்திப்பதற்காக பிறவி எடுத்து வந்திருக்கேன், இது என்னுடைய 3வது பிறவி, இந்த பிறவியில் நான் சந்தித்தே ஆக வேண்டும் அப்படின்ற எண்ணம் அப்போ தான் அவருக்கு தோணுது. அப்போது அவர் சொல்கிறார், சிறிது காலம் என்னோட இருந்து விட்டு நீ போகலாம், நான் உரிய காலத்தில் நான் அனுப்புகிறேன்னு சொல்கிறாரு. அவரோட சில காலம் இருக்கார். இருந்துட்டு அப்புறம் நீ குற்றாலம் போ, அகத்தியரை சந்திப்பாய் அப்படின்னு சொல்லி அவர் அனுப்புகிறாரு. அப்புறம் அங்கேருந்து குற்றாலம் வர்றாரு. இன்றைக்கும் நீங்கள் போகலாம், குற்றாலநாதர் கோயிலில் பின்னாடி வந்து சுற்றி வந்தீங்கன்னா பின்னாடி அகத்தியர் சன்னதி இருக்கும். அந்த இடத்துல தான் பாபாஜிக்கு அகத்தியரால் உபதேசிக்கப்பட்ட பிராணாயாம செயல்முறைகள் உபதேசிக்கப்பட்ட இடம். இந்த போல கிரியோக சாதகர்களுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான இடம், அவசியம் பார்க்க வேண்டிய இடங்கள்ல. நான் அங்கே வந்து பலமுறை போயிருக்கிறேன், உட்காந்து தவம் பண்ணி இருக்கிறேன். அங்கிருந்து பார்த்தா மேலே அருவி தெரியும். அந்த இடத்துல ரொம்ப அற்புதமான இடம். அந்த இடத்துல இவர் தவம் பண்ணுறார். முதல்ல வந்த உடனே அகத்தியர் வந்து காட்சி கொடுத்துடல, இவர் தவம் பண்ணுறாரு. ஒருவேளை உண்டு தவம் பண்ணிட்டு இருக்காரு, வரல. உணவே எடுக்கிறதுல அகத்தியரை சந்திச்சே ஆக வேணும்னு நாகராஜர் தீவிரமாக யோக சாதனை செய்கிறார். செய்யும்பொழுது தான் அப்போ தான் வந்து அகத்தியர் காட்சி கொடுத்து கிரியா குண்டலினி பிராணாயாம செயல்முறைகளை கொடுக்குறாரு. இதில் ஏன் இப்படி முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா, பல ஆயிரக்கணக்கான பிராணாயாம செயல்முறைகள் வந்து சிவன் பார்வதிக்கு உபதேசம் பண்ணியிருக்காங்க. அந்த செயல்முறைகளில் அகத்தியருக்கு வந்து சில எல்லா இதையும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த செயல்முறைகளில் வந்து ஒரு 144 வகையான பிராணாயாம செயல்முறைகள் மட்டும் அதிமுக்கியமாக சொல்லப்பட்டது. அதிலும் குறிப்பாக
ஒரு 6 பிராணாயாம செயல்முறைகளை நாளுக்கொன்றாய். அது எப்படி இருக்கும்னா, இன்றைக்கு ஒரு செயல்முறை இன்னைக்கு செய்கிறோம்னு சொன்னாக்கா, இப்போ ஒரு ஞாயிற்றுக்கிழமைன்னு சொன்னாக்கா ஞாயிற்றுக்கிழமைக்குன்னு ஒரு வகையான பிராணாயாம செயல்முறை இருக்கும். என்னன்னா, பிரபஞ்சத்தில் ஒரு விதமான அதிர்வலை உண்டு. அதுவும் இதுவும் இணைந்தால்தான் நம்ம நம்ம குண்டலினி சக்தியை எழுப்ப முடியும். எப்படி ஓரை சாஸ்திரம் நீங்க ஞாயிற்றுக்கிழமை முதல்ல சூரிய ஓரை வருமோ, திங்கக்கிழமை திங்கள் ஓரை, திங்கக்கிழமை அந்த ஓரையோட அதை போல ஒரு குறிப்பிட்ட அதிர்வலை இருக்கிறதுனால ஒரு 6 வகையான பிராணாயாம செயல்முறைகள் இருக்குது. அதை தான் அவருக்கு போதிக்கிறாரு. போதிச்சுட்டு நீ வா அப்படின்னு சொல்லிட்டு மேலே குற்றாலத்தில் மலை மேலே இது ஒரு அருவி இருக்குது. அதுக்கு பக்கத்தில் ஒரு குகை இருக்குது. நம்மலாம் போயிட்டு வந்தோம். நல்லா அருமையாக பாபாஜி அபிஷேகம் பண்ணி எல்லாம் செஞ்சுட்டு வந்தோம். அந்த குகையில தான் அகத்தியரும் லோபமுத்திரையும் வாழ்றாங்க. அது ஆதி காலத்துலேருந்து, அதை இப்போ பிற்காலத்தில் அந்த குகை காலியாக இருந்ததுனால எல்லாம் ஞானத்துக்கு யார் தட்சிணாமூர்த்தி தானேன்னு சொல்லி தட்சிணாமூர்த்தியை முதல்ல ஒரு யோக பரம்பரை சேர்ந்த சில பேர் சேர்ந்து செஞ்சு அங்கே வச்சுருக்காங்க. அதனால் அதுக்கு தட்சிணாமூர்த்தி கோவைன்னு தான் பேர். அப்புறம் எங்கள் குருநாதர் ஒரு முறை இந்த திருவனந்தபுரத்தில் ஒரு மாநாடு நடத்தினார். யோகி ராமையா அவர்கள் நடத்தின போது அங்கே அவரோட நாங்கள் குற்றாலம்லாம் வந்தோம். அவரோட குளித்தோம். எல்லாம் ஒரு அற்புதமான காலம் அது. அப்போ சொன்னார், இங்கே தான் ஏன் மேலே பாபாஜி தவம் பண்ண குகை இருக்குது அப்படின்னு சொன்னார். அப்போ எனக்கு ரொம்ப ஆர்வம் இருந்தது. அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 25 வருடம் முன்னாடி தான் அதை கண்டுபிடிச்சேன். அந்த குகையில நீங்க இப்ப பாபாஜி பிரதிஷ்டை பண்ணி வச்சிருக்கீங்க. அது பாபாஜி திருவருள். அகத்தியர் எனக்கிட்ட ஆணையர். ஆமா, அந்த குகையில அந்த காட்டுல கரடி வந்திருக்கு, சிறுத்தை வரும். நம்ம அந்த ஒரு கோயில் இருக்குல்ல, என்ன கோயில் அது? செண்பகா தேவி அம்மன். ஆமா, அந்த கோயில் நம்ம மத்தியான காலையில பாட்டுலாம் பாடிட்டு அந்த கோயிலோட 5 அடி தான் படுத்திருந்தோம். ஆமா, நெருப்பு மூட்டம் போட்டு. ஏன் இதை போடணும் அப்படின்னா சிறுத்தை வரும்னாங்க பாருங்க. சிறுத்தை புலி எல்லாம் சாதாரணமா. நான் என்ன பண்ணேன், செவுரு ஓரமா படுக்க ஆரம்பிச்சுட்டேன். ஒரு யோகினி அம்மா இருக்காங்க. இன்னைக்கு 99 வயது. அவங்க இப்போ இந்த கொரோனா பீரியட்ல கீழே இறக்கிட்டாங்க. இப்போ கீழே தான் இருக்காங்க. இன்னைக்கும் சந்திக்கலாம் அந்த அம்மாவை. ஒரு பெரிய யோகினி அந்த அம்மா. வெளியில அந்த அம்மா கையால அகத்தியர் தோன்றி 2 முறை உணவை வாங்கி சாப்பிட்டுருக்காரு. அந்த அம்மாவுக்கு காட்சி கொடுத்துருக்காரு. அங்க ஒரே சமையல் தான், காய்கறி எல்லாம் ஒன்னா போட்டு, ஆமா, சோறு அரிசியோட போட்டு எடுத்து அதை போட்டு அது ஒரு சாம்பார் சாதம். ஆமா, அங்க போயிருந்தப்ப இரவுல பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாம் அந்த அந்த சாப்பாடை வாங்கி வச்சு சாப்பிட்டு இருக்கோம். லைட் தான் இல்லையா, ஒரே பெருங்காடு, ஒரே இருட்டு. அப்ப டார்ச் லைட் வெளிச்சம், ஒரு விளக்கு எரியும், அகல் விளக்கு, அதை வச்சுட்டு தான் சாப்பிட்டு இருக்கோம். இல்ல, நம்ம நீர்வீழ்ச்சி பக்கத்துல உட்காந்து சாப்பிட்டு இருக்கோம். அது அங்க ஒரு வெளிச்சம் இருந்தது. அதையும் சொல்லணும், ஒரே இருட்டு இல்லங்க. ஆமா, இருட்டு. நம்ம தினா, நம்ம நண்பர் தினா தெரியல. ஆமா, என்ன டாக்டர் சாப்பாடு சீக்கிரம் முடியுதுன்னாரு. லைட் அடிச்சு பார்த்தா 2 குரங்கு பக்கத்துல கை விட்டு சாப்பிட்டு இருக்கு. 8 மணி இரவுல. ஆமா, எனக்கு குரங்குகள் அதிகம். அந்த குகையில நீங்க தனி ஒரு ஆளா 48 நாள் அங்க இருந்து தவம் பண்ணிருக்கீங்கல்ல. பாபாஜி ஒரு சின்ன அறை உள்ள, அந்த குகை உள்ளே ஒரு சின்ன அறை, அது சின்னது கேட் போட்டு படுத்திருப்பீங்க. ஆமா, அது குகை கொஞ்சம் பெருசு. அது நம்ம குகை பெருசு. அந்த வீடியோ நம்ம இணைக்கலாம். அதுல நீங்க அனுப்பிச்சிருக்கேன். குகையோட போட்டோஸ் மட்டும் அனுப்புறேன். ஏன் கேட்டு போட்டீங்க? அது மிருகம் வந்துடும் இல்ல? மிருகம் வந்துடும் உள்ள. அது பாதுகாப்பு. ஏன்னா பிற்காலத்துல நிறைய பேர் அது ஆதி காலத்திலேருந்து சித்தர்கள் வாழ்ந்த பூமி அது. அந்த குகையில நிறைய பேர் தவம் பண்ணியிருக்காங்க. நிறைய மௌன சுவாமிகள்ல ஒரு நிறைய பேரை சொல்லலாம். என்னுடைய அனுபவம் அங்கே உட்கார்ந்திருந்த போது நான் முறையா பாபாஜியை பிரதிஷ்டை பண்ணிட்டு எல்லாமே ஒரு அற்புதம் தான். அது நான் செஞ்சேன்னு நான் சொல்லவே முடியாது. நான் என்றது ஒன்று இல்லவே இல்லை. அது you are powered by பாபாஜி. 100க்கு கோடி மடங்கு உண்மை. அதை நான் ஒத்துண்டே ஆகணும். ஏன்னா இந்த கதையை கேட்டிங்கன்னா இது நம்ம ரொம்ப பெருசாக தான் போகும். அதனால் நான் கொஞ்சம் அங்கே இருக்கிற பூஜாரி தான் என்னை ரொம்ப நாளைக்கு இருந்தேன், நீங்கள் பாபாஜி கோன்னு வந்துட்டு போகிறீங்க, ஏன் பாபாஜி கொண்டு பிரதிஷ்டை பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு என்னை கேட்டுகிட்டே இருந்தார். நானும் எனக்கு அவ்வளோ தூரம் வசதி கிடையாதுங்க, எனக்கு என்னை முறையாக செய்யணும் அப்படின்றதுனால ரொம்ப யோசனையில் இருந்தேன். அப்போது அந்த மாதிரி காலங்களில் ஒரு முறை யார் கூப்பிட்டாலும் அவங்கள அழைச்சிட்டு போய் இந்த குகையை காட்டுறது.
பாபாஜியுடைய முதல் குகை அது அப்படின்றதால எல்லாரும் விரும்பி வருவாங்க. அதனால கூட்டிகிட்டு போகிறது உண்டு. முக்கியமாக சொல்லணும் என்னென்னா, பாபாஜி அந்த ஒரு குகை மட்டும் இல்லை, முதல்ல அவர் உபதேசம் பெற்ற செய்த இடம் உலகம் முழுவதும் 12 குகை இருக்குது.